up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆடி அமாவாசையொட்டி புதுவை கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சி. பல்வேறு கோவிலின் உற்சவ மூர்த்திகளும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. ஜார்க்கண்ட் மாணவர்கள் போராட்டம் குறித்து ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்காதது ஏன்? பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம் கேள்வி. ராஜராஜ சோழன் கெட்டப்பில் அமைச்சர் நமச்சிவாயம். புதுவை நகர பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் சலசலப்பு. போலி மாத்திரை வழக்கில் முக்கிய ஆதாரங்கள் சேகரிப்பு. CBI காவல்துறையினர் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து ஏராளமான உற்சவ மூர்த்திகள் கொண்டுவரப்பட்டு மக்களுக்கு அருள்பாலித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் எதிரே ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை சிறப்பு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து ஏராளமான சுவாமிகள் மற்றும் உற்சவ மூர்த்திகள் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். அதன்படி காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில், மணக்குள விநாயகர் கோவில், சாரம் பகுதியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில், லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்தும் உற்சவ மூர்த்திகள் ஊர்வலமாக கடற்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரியில் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதும் புனித நீராடி இறைவனை வழிபடுவதும் சிறப்பானதாக கருதப்படுவதால் அதிகாலை முதலே புதுச்சேரி கடற்கரை பகுதியில் ஏராளமான பக்தர்கள் திரண்டனர். பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜார்க்கண்ட் மாணவர்கள் போராட்டம் குறித்து ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் அரசு பணி தேர்வுகளில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களை பயங்கரவாதிகள் போல நினைத்து ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அரசு தாக்கியுள்ளது என்றும் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். மேலும் டெல்லி போராட்டத்தின் போது குரல் கொடுத்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களின் நலனுக்காக பாடுபட்டதாக பெருமிதம் கொண்டார். தற்போது ஜார்க்கண்டில் நடந்த போராட்டத்திற்கு எந்த கருத்தையும் சொல்லாமல் இருப்பது ஏன்? இதற்கு மாணவர்கள் மத்தியில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2G ஸ்கேம்ல பண்ண பார்த்து ராஜாவை கூட ரிசைன் பண்ண சொல்லல. ஆனா எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தா கூட தர்மேந்திர பிரதானை மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சரி என்று உடனடியாக ரிசைன் பண்ண சொன்ன பெருமை நம்மளுடைய சின்ன தவறு என்றாலும் அதற்காக சரியான பரிகாரத்தை கொண்டு வர பெருமை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. தேச நலனை தாண்டி எங்களுக்கு எந்த நலனும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. புதுவை நகர பகுதிகளில் அமைச்சர் நமச்சிவாயத்தை ராஜராஜ சோழன் போல் சித்தரித்து போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது.
புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 4ஆம் தேதி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள், பேனர்கள், கட்அவுட்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் ரங்கசாமியை சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் கெட்டப்பில் சித்தரித்து பேனர்கள், கட்அவுட்டுகள் வைத்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பது பல ஆண்டுகளாக வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது. இதேபோல இந்த ஆண்டும் பலவித கெட்டப்புகளில் ரங்கசாமியின் படம் சித்தரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வருகிற செப்டம்பர் 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் கொண்டாட உள்ளார். அவரின் பிறந்தநாளையொட்டி இப்போதே ஆங்காங்கே அவருக்கும் வாழ்த்து தெரிவித்து பேனர்கள் வைக்கப்பட்டு போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு வருகிறது. எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு ரங்கசாமிக்கு போட்டியாக நமச்சிவாயத்தை பல்வேறு கெட்டப்புகளில் சித்தரித்து அவரின் ஆதரவாளர்கள் பேனர்கள் மற்றும் போஸ்டர்களை வைத்து வருகின்றனர். இதனால் புதுவை நகர பகுதியில் ராஜராஜ சோழன் கெட்டப்பில் அமைச்சர் நமச்சிவாயத்தை சித்தரித்த போஸ்டர்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. போலி மாத்திரை வழக்கில் முக்கிய ஆதாரங்களை சேகரித்து சிபிஐ காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மருந்து நிறுவனத்தின் பேரில் புதுவையில் போலி மாத்திரைகள் தயார் செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இது தொடர்பாக புதுச்சேரி சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா உட்பட 25க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். இந்த தொழிற்சாலைக்கு சொந்தமான பல குடோன்களில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு பல மாநிலங்களுடன் தொடர்பு இருந்ததால் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கில் கைதானவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். இந்நிலையில் சிபிஐ காவல்துறையினர் போலி மாத்திரை வழக்கு விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளனர். சிபிஐ ஆய்வாளர் அமித் சராவத் தலைமையிலான குழுவினர் கடந்த 4 நாட்களாக புதுவையில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் ஏற்கனவே சேகரித்த 1300 பக்க ஆவணங்கள் மற்றும் போலி மாத்திரை தயாரிக்க பயன்படுத்திய பொருட்கள், போலி மாத்திரைகள் மற்றும் அறிக்கைகளை பெற்றுள்ளனர். மேலும் வழக்கு தொடர்பான முக்கிய ஆதாரங்களையும் சேகரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தவும் சிபிஐ காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் போலி மாத்திரை வழக்கு மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் திரளான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகம் எதிரே ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏராளமான பொதுமக்கள் ஒன்று திரண்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து பொதுமக்கள் அதிகாலை முதலே கடற்கரையில் திரண்டனர். கடலில் புனித நீராடிய பின்னர் மறைந்த தங்களது முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி வேத மந்திரங்கள் முழங்க தர்ப்பணம் மற்றும் பித்ரு வழிபாடுகளை மேற்கொண்டனர். ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது இந்து சமயத்தில் முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது. இதையொட்டி கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் பக்தர்கள் தங்களது சடங்குகளை முறையாக மேற்கொண்டு வழிபட்டனர். இதனால் புதுச்சேரி கடற்கரை பகுதி முழுவதும் ஆடி அமாவாசை தர்ப்பண நிகழ்வு காணப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளிலும் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சுதந்திர தினத்தையொட்டி புதுவையில் 5 இடங்களில் கலை விழா நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் சுதந்திர தினத்தையொட்டி கலை விழாவை நடத்துகிறது. இந்த கலை விழா வருகிற 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழா புதுவை கடற்கரை சாலை காந்தி திடல், கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம், மடுகரை மந்தவெளி திடல், உருவையாறு அரசு கலை அரங்கம், திருக்கனூர் மாரியம்மன் கோவில் திடல் உள்ளிட்ட 5 இடங்களில் நடைபெறுகிறது. அதன்படி நாள்தோறும் கர்நாடகாவின் பூஜா குனிதா, கேரளத்தின் பூதம், தெலுங்கானாவின் குசாடி உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவர் சேர்க்கைக்கு இறுதிக்கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடைபெறும் என பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 2026-27 ஆண்டிற்கான முதுகலை படிப்புகளுக்கு 2ஆம் கட்ட கலந்தாய்வு நிறைவு பெற்றுள்ளது. இருப்பினும் இன்னும் சில இடங்கள் காலியாக உள்ளதால் இந்த இடங்களை நிரப்ப வருகிற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இறுதிக்கட்ட கலந்தாய்வு ஸ்பாட் அட்மிஷன் முறையில் நடைபெறுகிறது.
இதில் புதுவை யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் எம்டெக், MCA, MBA, MSc மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி உள்ளிட்ட பாடப்பிரிவுகளிலும், பிற மாநில மாணவர்கள் எம்டெக், MSc மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி ஆகிய பாடப்பிரிவுகளில் மட்டும் சேர தகுதியுடையவர்கள் ஆவார்கள் என்றும், ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களும் இந்த கலந்தாய்வில் பங்கேற்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கலந்தாய்வின் போது விண்ணப்பதாரர்கள் தங்களது அனைத்து அசல் மதிப்பெண் பட்டியல், தற்காலிக அல்லது பட்டய சான்றிதழ் மற்றும் சமீபத்திய இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் மற்றும் நகலை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆகியோர் பக்குவமாக பேச வேண்டும் என நினைப்பதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் புதுவை சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் உரிமையாளரும் தனது நண்பருமான ரமேஷின் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வரும் நிலையில், ரமேஷ் சமீப காலமாக நீட்டிற்கு சாதகமாக மருத்துவத்துறைக்கு நிலையான MRP வேண்டும் என்று கூறியிருந்ததாகவும், இதனால் குரு சங்கர் என்பவர் அவரையும் அவரது குடும்பத்தாரையும் பலமுறை எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்றும், இதனால் இந்த வழக்கு குறித்து சட்டத்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வைப்பதற்காக வந்திருந்ததாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் புதிய ஆட்சி நன்றாக நடைபெற்று வருவதாகவும், சிறிய அலுவலகம் முதல் பெரிய அலுவலகம் வரை ஊழல் நடைபெற்றால் நடவடிக்கை எடுத்து வருவது பாராட்டுக்குரியது என தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் இன்னமும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், அதே சமயம் சற்று பக்குவமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், தமிழகத்தில் பொதுமக்களை சார்ந்த பொது பிரச்சினை பல்வேறு இருக்கிறது, அதனை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றார். அதன் பின்னர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் தனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை என்றும், அவர் சிறப்பாக செயல்படுவதாக தான் இன்னும் பார்க்கவில்லை என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் லாட்டரி குடும்பத்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று தெரிவித்திருந்தாரே என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், பல்வேறு தொழிலில் இருந்து அவர் தற்போது வெளியே வந்திருப்பதாகவும், ஆதவ் அர்ஜுனா மற்றும் உதயநிதி ஆகிய இருவரும் சற்று பக்குவமாக பேச வேண்டும் என்று தான் நினைப்பதாக தெரிவித்தார். என்னென்னா, ஒரு சட்டசபை மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களோட அரசாங்க வரி பணத்தில் நடக்கிற ஒரு இடம். இங்கே திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படணும், கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அது அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை இது நான் முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடி இந்த அலிகேஷன் நானும் வச்சுருக்கேன். அதை எங்கே அது இது இந்த இடம் இல்லை, அது விவாகம் இருக்குது. இங்கே மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஏரியில் கழிவுநீர் கலந்து குடிநீரை மாசுபடுத்துங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இப்போ டே டு டே நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இதை பற்றி இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகிறது எதிர்க்கட்சி அந்த அளவுக்கு ஒரு சென்சிபிளாக பேச மாட்டுறாங்கிறது என்னோட. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி புற்று கருமாரியம்மன் கோவிலின் ஆடி மாத திருவிழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகரில் ஸ்ரீதேவி புற்று கருமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி மாத திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தட்டாஞ்சாவடி தொகுதியின் மக்கள் சேவகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழா நிகழ்ச்சிகளிலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,195 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.